சேவிங்ஸ் பண்ணுங்கிறாங்க. என்னத்தை சேவ் பண்ணாலும் பின்னாடி ஒரு 20 வருஷம் 10 வருஷம் வீட்ல இருக்கணும்னா அதெல்லாம் பத்தாது. எப்படி சேவிங்ஸ் பண்ண போறோம்? பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். இங்க வர்றா, மத்தவன் தான் இத சொல்லி டிப்ரஷன் ஆக்குறாங்கன்னா நீயும் சேர்ந்துக்கிட்டு சொல்லாத. எப்படி பண்றேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். எவனை கேட்டாலும் சேவிங்ஸ் பண்ணுங்கன்றாங்க. எப்படின்னு கேட்டா அதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறேன், வந்து அமௌண்ட்டை கட்டுங்கிறாங்க. நீங்க இப்ப பணத்தை முதலீடு பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் உங்களால இன்டர்நெட்ல பார்க்க முடியும். ஆனா பலருக்கு இங்க ஃபண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. அதுவும் முக்கியமா எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட்ஸை பத்தியுமே ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு செபி ரூல்ஸ்லயே இருக்கு. அதனால பலர் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு பேரே தெரியாத ஏதோ ஒரு ஃபண்ட்ல மாசம் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவும் தெரியலன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போறதுதான் சரியான சாய்ஸா இருக்கும். ஆனா இவங்க சார்ஜஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்க பண்ற முதலீட்டுல இருந்து 0.75 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருஷத்துல இருந்து ஏஎம்சி உங்களுக்கு கமிஷனா கொடுப்பாங்க. இது ஃபண்டுக்கு ஃபண்டு மாறும். ஆனா மோஸ்ட்லி இப்ப நீங்க 100 ரூபாய் மாசம் முதலீடு பண்றீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ₹1 போல ஏஎம்சி வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கொடுப்பாங்க. சோ இவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. இதுக்காக தான் இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணி ஃபண்ட் சஜஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிபிகேஷன், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எஸ்ஐபில முதலீடு பண்ண ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? எங்களுடைய பயோ செக்ஷனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம்.